Subhanallah walhamdulillah la ilaha illallah Allahu akbar. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக சமுதாய செல்வம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஏன் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய அனைத்து அமர்வுகளையும் அறிந்தவர்களாக நாம் எதிர்காலத்திலே எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் எனக்கு பின்பாக வருகிற சகோதரர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பார்கள். முதலிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நினைவுபடுத்தியவனாக இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நம்முடைய சிந்தனையில் மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரித்து இரண்டு கல்விகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபவு வ மின் கல்பி லா யக்ஷவு வ மின் நஃப்ஸி லா தஷ்ஃபவு வ மின் தாவத்தி லா யஸ்தஜாபு லஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த துஆவினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம், இறைவா என்னை பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்க சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, இறைவா பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். உலக கல்வி, மார்க்க கல்வி என்று இஸ்லாம் பிரிக்கவில்லை. எந்த கல்வியை அறிந்து கொள்வதாக இருந்தாலும் அதிலே பயனுள்ள கல்வியாக அது இருக்க வேண்டும். அதனால் இந்த உலகத்திற்கும் மறுமையிலும் நான் பயனடையக்கூடியவனாக இருக்க வேண்டும். பயனற்ற நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து இறந்து போய்விடக் கூடாது. நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் உழைப்பையும் பொருளாதாரத்தையும் பயனற்ற நிலையிலே நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்தேன் என்றால் இந்த உலகத்திற்கும் புண்ணியமானவனாக இல்லாமல் நாளை மறுமையிலும் வெற்றியடைய முடியாத ஒரு பாவியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் நமக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்க சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? இறைவா பயனற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அப்ப இந்த உலகத்திலே நாம் பயனுள்ள கல்வியை தேடுவதற்காக வேண்டி நம்முடைய உழைப்பை முன்னிறுத்த வேண்டும். அதற்காக நம்முடைய பாடுபடுதல் என்பது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் அப்படி செயல்படுகிறோமா? இனிமே எப்படி செயல்பட வேண்டும் என்ற விஷயத்தை உங்கள் உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு செய்தியை பார்ப்பதாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தியை படிப்பதாக இருந்தாலும், எந்த ஒரு செய்தியை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும், இறைவா இதை எனக்கு பயனுள்ளதாக ஆக்கித்தா. இந்த சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அடுத்து நம்முடைய கல்லூரி கனவுகளோடு, மருத்துவ கனவோடு, பொறியியலாளராக ஆவர கனவோடு, இன்னும் பிற ஆய்வுத்துறைகளை கண்டறிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆய்வோடும் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது அமர்ந்திருக்கிற இந்த அமர்வானது இறைவா எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கித்தா அல்லாஹ். ஏதோ இந்த இடத்துல அமர்ந்தோம், இங்கே தருகிற ஒரு சிறிய அன்பளிப்பை, பரிசை, நினைவார்த்தத்தை நாம் வாங்கினோம் என்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் இங்கே பங்களிப்பு செய்வதென்பது, நம்முடைய மதிப்பெண்ணை மையப்படுத்துவது மட்டுமே நம்முடைய நோக்கம் இல்லை. நாம் இந்த உலகத்திற்கு பயன்படுகிற ஒரு மிகப்பெரிய சொத்தாக, செல்வமாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்துடைய கோரிக்கையாக உங்களிடத்தில் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அதற்குத்தான் இதற்கு பேரே சமுதாய செல்வம் என்ற பெயரை வைத்திருக்கிறோம். இது உங்களுடைய தனிப்பட்ட உங்க குடும்பத்துடைய பிள்ளைகளாக மட்டும் அவர்கள் இல்லாமல் இந்த சமுதாயத்துடைய சொத்தாக, இந்த சமுதாயத்துடைய செல்வமாக, இந்த சமுதாயத்துடைய தலைவர்களாக, இந்த சமுதாயத்திற்காக பாடுபடுகிற உழைக்கிற ஒரு உழைப்பாளியாக, போராளியாக, சிந்தனையாளனாக, எழுத்தாளனாக, ஆய்வாளனாக அவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது? ஒரு செல்ஃபிஷானதாக, சுயநலமானதாக, நான் சாப்பிட்டேன், நான் சம்பாதித்தேன், என் குடும்பம், என் வாழ்க்கை, என்னுடைய முன்னேற்றம் என்பதை மட்டுமே நம்முடைய சிந்தனையிலே பெரும்பாலும் அறிந்தோ அறியாமலோ மூளையிலே உட்கார்ந்து இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? இருக்கா?
அறிந்தோ அறியாம நம்முடைய உள்ளத்துல ஓரத்துல என்ன இருக்கிறது? நாம நல்லா படிச்சிடணும், நாம நல்லா ஒரு பெரிய ஆள் ஆகணும், நாம ஒரு பெரிய இடத்துல உட்காரணும், மாற்று கருத்தில்லை. அப்படி போவதுடைய நோக்கம் என்பது நாம் முன்னேறுவதோடு சேர்த்து நம்மை சுத்தி உள்ள எல்லோரையும் சேர்த்து உயர்த்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நடைபெற்றிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி தூதராக, இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது எல்லோருக்கும் நமக்கு தெரியும். அந்த இறை தூதரை தேர்ந்தெடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நீங்கள் பதிய வைக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு, நம்மோட கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, நம்முடைய உற்றார் உறவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இறை தூதராக தேர்ந்தெடுத்து ஹிரா குகையிலே வகி செய்தியை பெற்றவர்களாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். ஒரு பதட்டத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரம்மாண்டமான காட்சை பார்த்ததுடைய விளைவாக பயந்தவர்களாக, படபடத்தவர்களாக அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி போர்த்த சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அவருடைய துணைவியார் மனைவி அவர்கள் அவர்களுக்கு அவருடைய அந்த பதட்டத்தை குறைப்பதற்காக வேண்டி போர்வையை போர்த்துவிட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன? எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்னமோ ஆயிடுச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு படபடப்பா இருக்கு, பயந்த சோகமா இருக்கு என்ற விளைவை அவர்கள் வெளிப்படுத்துகிற நேரத்திலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். கல்லா வல்லாஹி மா யக்ஸீகல்லாஹு அபதா. அவருடைய துணைவி சொல்லுகிறார்கள், எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்? அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்தவே மாட்டான். எப்படி வார்த்தை ஆழமாக, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு, அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் இழிவுபடுத்தவே மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டாங்க, நல்லா இருப்பீங்க, நல்லவரையும் வருவீங்க அப்படி என்று சொல்வது ஒரு புறம் இருக்கும். அவருடைய உள்ளத்தில் ஒரு பலத்தை உண்டாக்குவதற்காக அவருடைய பின்னணியுடைய வரலாற்றை அவர்கள் எடுத்து போடுகிறார்கள். ஏன் உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றால், மக்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள், உறவினர்களுக்கு நீங்கள் உபசரிக்கிறீர்கள், பிறருடைய சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். அப்படியே பட்டியலிட்டே போறார்கள். ஏழையை நீங்கள் அரவணைக்கிறீர்கள், உறவுக்காரர்களை நீங்கள் அவர்களுக்கு பராமரிப்பு செய்கிறீர்கள், பிறருடைய சுமையை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், பிறருக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் எப்படி இழிவுபடுத்துவான்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்ற மிகப்பெரிய மனோபலத்தை தன் கணவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவைக்கிறார் என்றால், அவங்க இந்த உலகத்திலே வாழும் பொழுது 40 ஆண்டு காலம் இறை தூதர் ஆவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது? அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டாங்க. ஏனால் இவ்வளவு உழைப்பு சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக, ஏழைகளுக்காக, யாசிப்பவருக்காக, உறவினர்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீர்களே, உங்களுடைய உழைப்பை அல்லாஹ் வீணாக்குவானா? இது எவ்வளவு பெரிய பாடத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்கானது மட்டுமே சுயநலத்தோடு வாழ்கிற வாழ்க்கையே இருக்கக்கூடாது. அது ஒரு பொதுநலமான சிந்தனை உடையதாக இருக்க வேண்டும். நாம் எதற்காக இந்த நிகழ்ச்சியை உண்டாக்குகிறோம்? இந்த நிகழ்ச்சியை உண்டாக்கி உங்கள் அனைவரையும் அழைத்து உங்களுக்கு விருது கொடுப்பதோ ஊக்கத்தொகை கொடுப்பதோ நீங்கள் யாரும் இடத்திலே கோரிக்கை வைக்கவில்லை. இதை செய்தாலும் நீங்கள் எதுவும் சொல்ல போவதில்லை, செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் எதுவும் சொல்ல போவதில்லை. ஆனால் ஏன் செய்கிறோம்? ஒரு சமுதாய அமைப்பாக இருந்தால் சமுதாயத்திற்காக வேண்டி நம்மால் இயன்ற வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய துருப்பாக ஏதாவது எடுத்து போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கெட் இந்த சமுதாயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய போராளிகளாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயலை செய்யவில்லை என்றால் அவர்கள் சமுதாய இயக்கமாக இருப்பதில் எந்த பலனும் இல்லை. ஒரு லெட்டர் பேட் இருக்கும், ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும், ஒரு அலுவலகம் இருக்கும், அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எந்த ஒரு பெரிய பலனும் சமுதாயத்தில் பார்க்க முடியாது. ஒரு வெள்ளை சட்டை போடலாம், ஒரு வெள்ளை வேட்டி கட்டலாம், முடிஞ்சு போச்சு. என்ன 30 வருஷம் வெள்ளை சட்டை போட்ட,
40 வருஷம் வெள்ளச்சட்டை போட்ட, அதனால சமுதாயத்துக்கு என்ன பலன்? நான் வாழுகிற காலத்திலே மரணிப்பதற்கு முன்பாக ஏதாவது இந்த சமுதாயத்திற்கு செய்துவிட்டு போக வேண்டும். அதனால் எதிர்வருகிற சமுதாயம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள தூய்மையோடு எண்ணத்தோடு எல்லா அமைப்புகளுமே செயல்பட வேண்டும். இன்னும் நாம எவ்வளவு ஆதங்கப்படுறோம். நம்முடைய முன்னோர்கள் படிக்கலையே, முன்னேறலையே, நமக்கு வழிகாட்டலையே, பொருளாதாரத்தை பின்னடைந்து இருக்கிறோமே, ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனை பேசுறோம், எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார் என்று சொல்றோம், எத்தனை இடஒதுக்கீடு கேட்டு போராடுறோம். ஏன் சமுதாயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, சமுதாயத்திலே வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை என்று ஆதங்கப்படுகிறோம். வாழுகிற காலத்திலே நம்மால் என்ற ஒரு முன்னேற்றத்தை இந்த சமூகத்திலே செய்துவிட்டே போக வேண்டும். இல்லை என்றால் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. நாம் வாழுகிற காலத்தில் ஏதாவது ஒரு சமுதாயத்தில் செய்யணும். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்லுகிறோம்? எதற்காக இதை முன்னிறுத்துகிறோம் என்றால், இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள், இளைஞிகள், உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு வையுங்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்வது 12 முடிச்சிட்டோம். இனிமேல் நீங்கள் சந்திக்க போகிற முக்கிய நிகழ்வுகள் கல்லூரி இடங்களில், அந்த சபைகளில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்கு, சகோதரத்துவத்தை போதிப்பதற்கு, இறைவனை பற்றி பேசுவதற்கு, இன்னும் பிற செயல்களை, சமூக சிந்தனையை அவருடைய உள்ளத்தில் விதைப்பதற்கு, சமத்துவத்தை சொல்வதற்கு எல்லா வகையான வாய்ப்பும் உங்களுக்கு வாசலும் திறந்திருக்கிறது. நல்ல முறையில் அதை படித்து, அதை கற்றுக்கொண்டு, அதை எல்லா இடத்திலும் சொல்லுவதற்கான வாய்ப்பை நீங்கள் இப்பொழுதே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் மரணித்த பிறகு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னது போல, ஒருவர் இறந்து விட்டால் 3 செயல்கள் அவரை பின்தொடர்கின்றன. எதெல்லாம் போகுது? நம்ம வீட்டில் சேர்த்து வச்ச நகை நட்டு போகுதா? நம்முடைய பட்டுப்புடவை போகுதா? நம்முடைய பொருளாதாரம் போகுதா? நம்முடைய உறவுகள் போகுதா? எதுவுமே போகாது. எதை சொன்னார்கள்? இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் யார் பயனுள்ள கல்வியை கற்று அதை பிறருக்கு போதித்தார்களோ அந்த பயனுள்ள கல்வி அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது உங்களுக்கு பயனளிக்கும். முதலிலே நான் சொன்னேனே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபஉ, பயனற்ற கல்வியிலிருந்து என்னை இறைவா பாதுகாரு என்று கேட்க சொன்னாங்களே, அதை இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் மரணிக்க தருவாயிலே சொல்கிறார்கள். நீங்கள் மரணித்த பிறகு இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் சொல்லி தந்த பயனுள்ள கல்வி உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேரும். நான் ஏதோ இந்த சமுதாயத்திலே எனக்கு இயன்ற வகையிலே நல்ல விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறேன், நல்லதை பிறருக்கு கற்றுத் தந்திருக்கிறேன், நல்லதை பிறருக்கு போதிச்சிருக்கிறேன். இந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதற்காக தான் சமுதாய செல்வங்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முன்னிறுத்தார். ஏன்? 3 விஷயத்துல எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது. பயனுள்ள கல்வியை சொன்னார்கள், சாலிகான பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனையை சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே நீங்கள் செய்த சதக்கத்துல் ஜாரியா நிரந்தர தர்மத்தை சொன்னார்கள். இந்த 3 செயல்பாடுகள் தான் உங்களை மரணத்திற்கு பிறகும் நன்மையை பெற்று தருகிற, கியாமத் நாள் வரைக்கும் நன்மையை தந்து கொண்டே இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களே, அந்த 3ஐ நீங்கள் சிந்திச்சு பாருங்க. பயனுள்ள கல்வியை இந்த சமுதாயத்தில் நாம் கற்க வேண்டும், அதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், அதை விதையாக இந்த சமுதாயத்திலே விதைத்து விட்டு போக வேண்டும். என் மரணத்திற்கு பிறகு அது மிகப்பெரிய விருட்சகமாக வளர்ந்து அதிலிருந்து கனிகளையும் காய்களையும் மக்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை உள்ளத்திலே ஆழமாக ஏந்தியவர்களாக, என் வாழ்க்கை என்பது என்னோடு மட்டும் முடியாமல் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிற இஸ்லாமிய மார்க்கத்தையும் சமுதாய சிந்தனையும் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு முஸ்லிமாக நாம் வாழ வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் ஒரே ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர்கள் நுழைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? இஸ்லாம் என்பது பிறருடைய நிலத்தை நாடுவதுதான் என்று சொன்னார். வேற ஒண்ணுமே இல்ல. ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் 23 ஆண்டுகால பிரச்சாரத்தையும் திருமறை குர்ஆனுடைய மொத்த போதனைகளையும் அல்லாஹ்வின் தூதருடைய மொத்த செயல்பாடையும் ஒரே ஒரு ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தை நுழைத்து விட்டார்கள். இஸ்லாம் என்பது பிற நிலத்தை நாடுவதுதான். பிறருடைய நிலத்துக்காக, பிறருடைய நன்மைக்காக, பிறருடைய தேவைகளுக்காக, பிறருடைய கஷ்டங்களை துடைப்பவர்களாக வாழுகிற வாழ்க்கை என்பது அர்த்தமானதாக இருக்க வேண்டும். நம் மரணத்திற்கு பிறகும்
அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நல்ல ஒரு மனிதர் வாழ்ந்தார், எனக்கு அவரோட பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்ட, அறிவை கற்றுக்கொண்டேன், கல்வியை தெரிந்து கொண்டேன், பொருளாதாரத்துடைய உதவியின் மூலமாக என் படிப்பை உயர்த்தி கொண்டேன் என்று எல்லா வகையிலும் நம் வாழ்க்கை பயன்படுகிற அர்த்தமுள்ள உண்மையான வாழ்க்கையாக இஸ்லாம் சொல்வதை போன்று இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்து மரணிக்கிற உண்மையான முஸ்லிமாக நம்மை அல்லாஹ் ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை துவங்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah